பிராணி அறுப்பின் ஒழுக்கங்களும் தவிர்க்கப்பட வேண்டியவையும். 1. கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ளுதல். 2. பிராணிக்கு தண்ணீர் புகட்டல். 3. பிராணியின் முகத்தை கிப்லாவின் திசையில் திருப்பி வைத்து அறுப்பது. 4. அறுப்பவர் கிப்லாவை முன்னோக்கி நின்று அறுப்பது. அல்-ஃபதாயி. 5. பிராணியின் முன்னிலையில் கத்தியை தீட்டுவது. 6. ஒரு பிராணியின் முன்னிலையில் மற்றொரு பிராணியை அறுப்பது. 7. கழுத்தின் மேல் பாகத்தில் இருந்து அறுப்பது. 8. அறுத்த உடனே தோலை உரிப்பது. பிராணியை அறுத்த பின் இரத்தம் முழுமையாக வெளியேறும் வரை காத்திருக்க வேண்டும். பிராணி இறந்த பின்னரே அதனை உரிக்க ஆரம்பிக்க வேண்டும். பிராணியை அறுத்த பின் அதன் துடிப்பு அடங்குவதற்கு முன் தோலை உரிப்பதோ தலையை வெட்டுவதோ மக்ரூஹ் ஆகும். உயிர் போவதற்கு முன் தலையை வெட்டி தனியாக்கிவிட்டாலும் அதன் இறைச்சியை சாப்பிடுவது ஹலால் ஆகும். 9. குர்பானி பிராணியை அறுக்குமிடத்திற்கு அழைத்து வரும்போது கண்ணியமான முறையில் அழகிய முறையில் அழைத்து வர வேண்டும். அதன் கால்களை பிடித்து இழுத்து கொண்டு வருவதோ அல்லது அதை அடித்து விரட்டி கொண்டு வருவதோ கூடாது. குர்பானி பிராணியை அல்லாஹ்வின் சின்னம் என்று குர்ஆன் கூறுகிறது. அதை மரியாதையாக நடத்துவது இறையச்சத்தின் வெளிப்பாடாகும். மேலும் பலியிடப்படும் ஒட்டகங்களை உங்களுக்காக அல்லாஹ்வின் புனித சின்னங்களில் ஒன்றாக நாம் ஆக்கியுள்ளோம். அவற்றில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. யாரேனும் அல்லாஹ்வின் புனித சின்னங்களுக்கு கண்ணியம் செய்வாரானால் திட்டமாக அது உங்களில் உள்ள இறையச்சத்தின் வெளிப்பாடாகும். குர்பானி பிராணியை அறுப்பதற்கு முன்பே கத்தியை நன்றாக தீட்டி வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் பிராணியை அறுத்தால் அழகிய முறையில் அறுங்கள். உங்கள் கத்தியை நன்கு கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். விரைவாக அறுப்பதன் மூலம் அதற்கு நிம்மதியை கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்னத் அஹ்மத். ஒருவர் ஒரு ஆட்டை அறுப்பதற்காக அதனை படுக்க வைத்து அதன் முன்னே கத்தியை தீட்டிக் கொண்டிருந்தார். அதனை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம், இந்த பிராணியை நீங்கள் பலமுறை கொல்ல நாடுகிறீர்களா? நீங்கள் இதை படுக்க வைப்பதற்கு முன்னரே உங்கள் கத்தியை கூர்மையாக்கி இருக்கக்கூடாதா என கூறினார்கள்.